ஹலோ மக்களே, 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் திவ்யஸ்ரீ vlogger சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் பக்கம் 11 மாற்றி போட வேண்டும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே என் நோட்லேயே காமிச்சிடுறேன். ஏன்டா சோகமாக பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மழை காலன்றதுனால கொஞ்சம் தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சு. நான் உங்களுக்கு வேணும் மழை எப்படி பெய்யுதுன்னு காமிக்கிறேன். மழை ஊற்றுன்னு ஊற்றி கொண்டு இருக்கு. காலையிலேருந்து பெஞ்சிட்ருக்கு. ஸோ டைம் இப்போ 4:25 ஆகுது வர. இன்னும் கூட பெய்யாமல் விட்டவே மாட்டுது. ஓகே, நமக்கு போயிடலாம் படிக்க வேண்டியதில். சரியான வாழ்விக்கும் கல்வி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல்வனுக்கு காலத்தில் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒனுக்கு விளக்கில்லாத வீடுன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒனுக்கு பாரதியார். ஃபோர்த் ஒனுக்கு உயர்வு கூட்டல் அடைவோம். ஃபிஃப்த் ஒனுக்கும் இவையெல்லாம். ஓகே, குருவினா மனித பிறவிக்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு யாது? அதான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் நான் ஈஸியாக சொல்கிறேன், முடிஞ்சால் எழுதிக்கோங்க. விலங்குகளுக்கு எதிர்காலத்தை கூற முடியும், ஆனால் மனிதனால் எதிர்காலத்தை கூற முடியாது. கல்வி அறிவு இல்லாதவர்கள் பற்றி வள்ளுவர் கூறுவது யாது? கல்வி அறிவு இல்லாதவர்களை வள்ளுவர் விலங்குகளுக்கு சமம் என்று கூறுகிறார். கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும், ஸோ நம்ம சரி பண்ணிக்கலாம். நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும்? படிக்க வேண்டிய நூல்களை ஆராய்ந்து எடுத்து படிக்க வேண்டும். சிறுவினா கல்வியே அழியாத செல்வம் என்பவனை விளக்குக. உலகத்தில் எல்லா செல்வமும் அழிந்துவிடும், மறைந்துவிடும். மனிதன் துன்பம் வரும்பொழுது அத்துன்பம் அவளை காப்பதவரது கல்வி செல்வமே ஆகும். எனவே கல்வியே அழியா செல்வம் ஆகும். சரியான விடை 2. கல்வியையும் விளக்கையும் திருக்குறள் எவ்வாறு ஒப்பிடுகிறார்? கல்வி ஒளி தரும் விளக்கு போன்றது விளங்கும். இது பாருங்க, கல்வி ஒளி தரும் விளக்கு போன்றது. விளக்கு இருக்கும் இடத்தில் ஒளிமயமாக இருக்கும். கல்வி கற்ற ஒருவன் இருக்கும் இடத்தில் ஒளிமயமாக இருக்குன்னு போட்டுக்கலாம். வெளிச்சம் வேண்டாம், இங்கே இருக்கிற ஒளிமயமாக போட்டுக்கு ஒளிமயமாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க, கல்வியை விளக்கையும் திருவள்ளுவர் ஒப்பிடுகிறார். இதை நான் எழுதலை, ஸோ நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். சிந்தனைங்கண்ணா ஈஸியாக தான் நான் எழுதியிருக்கேன். நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை? கருத்துக்கள் தெளிவாக இருக்க வேண்டும், எல்லோரும் புரியும்படி இருக்க வேண்டும், எளிய நடையில் இருக்க வேண்டும், சிறு சிறு உதாரணங்களும் மேற்கொள்ள உடையதாக இருக்க வேண்டும், அன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். கொஞ்சம் இந்த ஸ்பெல் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. இது வரைக்கும் பொறுத்து பார்த்துருந்த எல்லாருக்கும் நன்றி. திவ்யஸ்ரீ vlogger சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.